உனக்கு டெசர்ட் எல்லாம் பிடிக்கும்ல? ஸோ நான் போகும்போது ஒரு 4, 5, 6 இளநீ எடுத்துகிட்டு போயிடலாம். சரி. அப்புறம் வீட்டில் போய் சூப்பரான ஒரு இளநீ டெசர்ட் உனக்கு சமைச்சு வந்துடலாம். ஓகே. பண்ணாக்கிட்டே இருந்து அது பார்சல் பண்ண சொல்லுங்க. ஓகே. இது வரணும் ஒரு வேணும். ஒரு 4-5 கொண்டு போயிடலாம். ஸோ இந்த இளநீர் பாயசத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்து இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிற 1/2 லிட்டர் மில்க் வந்து இதில் ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே ரொம்ப பேர்ன் ஆகிடும். ஸோ அப்படியே நீ ஆன் பண்ணலாம். இது நம்ம நல்லா சுண்டை காய்ச்சணும். அப்படியே ஸ்டிர் பண்ணி கொஞ்சம் டைம் ஆகும், பரவாயில்ல, ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா 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 சுண்டி வருது. ஸோ அதனால் இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் தான் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணலாம். அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கம்மினா லாஸ்ட்டில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். அண்ட் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுனா கண்டென்ஸ்ட் மில்க். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டென்ஸ்ட் மில்க். ஒரு 1 டீஸ்பூன் பத்தாது, ஒரு 2 டீஸ்பூன் போடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சி இப்போது கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்க. ஸோ ஒரு 1 மினிட் இப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாம் இப்போது. ஸோ இன்னைக்கு நம்மளோட மெயின் த ஸ்டார் இன்க்ரீடியண்ட், இந்த ரெசிபியோட ஸ்டார் இன்க்ரீடியண்ட் இளநீ வழுக்க. ஓகே. ஸோ நான் வந்து இது சும்மா 2ஆக பிரிச்சுருக்கோம். அந்த ஒன்று வந்து எனக்கு கிரைண்ட் பண்ணி அப்படி அரைச்சி போடுறதுக்கும், ஒன்று கடைசியில் வந்து கட் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி பீஸாக போடுறதுக்கும். ஸோ இப்போது வந்து ஃபர்ஸ்ட் பவுல் வந்து இப்போ அரைச்சிடலாம். அது நம்ம இந்த இளநீர் தண்ணி கூட சேர்த்து அப்படியே 2 சேர்த்து அரைச்சி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ அப்படியே நம்ம கட் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் நம்ம கட் பண்ணிட்டோம். இனி அடுத்தது வந்து நம்ம இந்த கோகனட் மில்க் கொஞ்சம் போடலாம். அண்ட் ஆல்சோ நம்ம இந்த இளநீ தண்ணி கொஞ்சம் மீதி இருக்குல்ல, ஸோ அதுவும் கொஞ்சம், இது ஒரு ஹாஃப், இதுவும் கொஞ்சம் ஹாஃப் போடலாம். ஓகே பாருங்க. ஆஹா, கொஞ்சம் திக்கா இருக்குது இன்னும். இதில் ஆட் பண்ணலாம் த ஸ்டார் இன்க்ரீடியண்ட் இளநீ வழுக்க. ஸோ இந்த சிம்பிள் டிஷ்ஷை வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். கடாயில் கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். அவ்வளோலாம் கீ போட வேணாம், ஏன்னா இது அதோட நேச்சுரல் டேஸ்ட்டே வந்து இளநீ தான். ஸோ நம்ம அந்த அளவுக்கெல்லாம் கீ போட்டால் அந்த டேஸ்ட்டே மாறிடும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் போட்டால் போதும். ஸோ அதில் வந்து கேஷ்யூஸ் கொஞ்சம் இவ்வளோ தான், கொஞ்சம் கேஷ்யூஸ் போடலாம். அண்ட் சார்லிக்கும் கேஷ்யூஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஸோ போடலாம். இது கொஞ்சம் ஒரு ப்ரௌன் வேணாம், ஒரு கோல்டன் கலர் போதும். ஸோ கோல்டன் கலரில் நம்ம அப்படியே இதில் போடலாம். ஆஹா. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் ஏலாச்சி பவுடர். எனக்கு ஏலாச்சி பவுடர் சுத்தமாக பிடிக்காது, பட் சார்லிக்கு பிடிக்கும், அதனால் போடலாம். ஸோ சமைச்சா மட்டும் பத்தாது, இதில் வந்து டெக்கரேட் பண்ணி அப்படியே இது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படி நம்ம போய் இதை சர்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இப்போ என்னோடய பிளான். அப்படியே இப்படி பாரு, கன்சிஸ்டன்சியே சூப்பராக இருக்குல்ல, நீங்களே சொல்லுங்கள். ஆஹா. ஒன்று நம்ம ஆல்மண்ட்ஸ் சின்ன குட்டி பீஸாக இங்கே கட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே மேலே அப்படிங்கிற குழுகுலான்னு அப்படியே போடலாம். ஆஹா, சூப்பர். அடுத்து எனக்காக இந்த ஏலாக்கி இல்லாத இடம் மட்டுங்க வாங்கோ. ஓகே, கேஷ்யூஸ் கொஞ்சம் அவங்களுக்கும் போடலாம்ல. இது டன். எனக்கும் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ். ஆஹா, சூப்பர். பாருங்க,
இதுதான் இளநீர் பாயசம். ஈஸி இளநீர் பாயசம். தட்ஸ் இட், டன். ஸோ இன்றைக்கி நான் இது பண்ணுறதே வந்து சார்லிக்காக தான். ஸோ அடுத்த ஸ்டெப்பு இது எப்படியும் சார்லி கொண்டு போய் கொடுக்கணும், சார்லியை இம்ப்ரெஸ் பண்ணணும். வா போகலாம். என்ன இது? உனக்கு ரொம்ப பிடிச்ச இளநீர் பாயசம். ஐயோ நீ ப்ரிப்பேர் பண்ணிடுதா? ஐயோ எனக்கு தெரியாத, நான் ப்ரிப்பேர் பண்ணுறதா? ஐயோ ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு. சாரி, டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு எப்படி இருக்குது. சூப்பராக. நான் என்ன சாப்பிட்றாலும் சரி. குழுலி நைஸ் நைஸ். நைஸ் நைஸ். எனக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. சத்தியமாக சொல்லு. நான் என்ன சமைச்சாலும் நீ சூப்பராக இருக்குன்னு சும்மா சொல்லல, எனக்கு சத்தியமாக சொல்லலாம். ஆல்மண்ட் இருக்கு, ஆல்மண்ட் இருக்குது, அதாவது நான் சமைக்கலை. இந்த பாயசம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சத்தியமாக சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. அப்போ நானும் சாப்பிடலாம். சாப்பிடு. சூப்பர். ஆஹா ஆஹா சூப்பர். புடி. ஓ மை காட். தேங்க்யூ. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? தேங்க்யூ. எனக்கு பிடிச்சிருக்கலமா? ஆமாம். தேங்க்யூ. ஸோ நீங்களும் உங்களோட ஃபேவரட்ஸுக்கு இளநீர் பாயசம் சமைச்சு கொடுங்க. அவங்களோட பாசத்தை வந்து நீங்கள் அப்படியே திருடிடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நீங்கள் பிரியா ஜெர்சன்ஸ் குக் புக்கில் பார்க்க போகிறீங்க. ஸோ பை.